அதாவது முன்பாக இருந்த முதலமைச்சர்கள், அதாவது காமராசர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் பொறுப்பிலே ஏற்கிறார். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று நான் பெருமைப்படவில்லை, நாம் தோற்கடித்தது ஒரு மிகப்பெரிய சமூக தலைவனை தோற்கடித்து விட்டோம், ஆக நாமும் தான் தோற்று போயிருக்கிறோம் மக்களே என்று சொன்னால் அவர்தான் உண்மையான தலைவர். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலே ஒரு மேடை நாகரிகம் கூட என்ன என்று தெரியாத சில அரசியல் தலைவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஆபாச வார்த்தைகளை சொல்லுவது, அது மட்டுமா எதிர்த்து பேசும் தலைவர்கள் என்ன என்று பேசுகிறார்கள் கூட தெரியாமல் எதுகை மோனையாக ஏதேனும் பேச வேண்டும் என்று பேசுகிறார்கள். இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே. அரசியல் என்பது இன்றைய சூழலில் வியாபாரமாகிவிட்டது. மூக்குத்தி கொடுத்தால் உங்களுக்கு ஓட்டு, 500 கொடுக்கிறாயா, நீ 6000 கொடுக்கிறாயா என்பதற்காக ஒரு ஓட்டு, என்னுடைய சொந்தக்காரனிவன், என்னுடைய சாதிக்காரனிவன் என்பதற்காக அரசியலிலே தன்னுடைய வாக்கினை செலுத்துகிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகமா? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஏன் இன்றைக்கு உங்களால் ஒருவரை காட்ட முடியுமா? அன்றைக்கு வாழ்ந்த காமராசரை போல, கக்கனை போல, நம்முடைய பேரறிஞர் அண்ணா போல ஒருவர் இருந்தார் என்பதை உங்களால் காட்ட முடியுமா? அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைக்கு அரசியலில் நாகரிகம் குறைந்து வருகிறது என்று. பெரியோர்களே, தலைவன் என்பவர் யார்? மக்களை வழிநடத்தி செல்பவர். இன்றைக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதனை தன் இறுதி வாழ்நாள் வரை பிடித்து இந்த மக்களுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து சமூக நீதிக்காக போராடுபவன் தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவன். ஆனால் இன்றைக்கோ நம்மிடம் ஓட்டு வாங்குவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதியை கொடுப்பது, அரசியலிலே அந்த பீடத்திலே அமர்ந்து விட்டது என்று சொன்னால் அதற்கடுத்து அந்த வாக்குறுதி என்ன ஆகிவிட்டது என்று கூட தெரியாத அளவிற்கு நடந்து கொள்வது. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைக்கு அரசியலிலே நாகரிகம் குறைந்து கொண்டு வந்திருக்கிறது என்று. பெரியோர்களே, இன்றைக்கு அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்கள் அரசியலிலே அனைத்து கருத்துக்களையும் தெரிந்திருக்கிறார்களா, நேர்மையோடு நடக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. நீங்கள் உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் செய்தித்தாள்களை படிக்கிறீர்கள், தினமும் புத்தகம் வாசிக்கிறீர்கள், செய்தித்தாள்களை படிக்கிறீர்கள். அன்றைக்கு நம் பெருந்தலைவர் காமராசர் ஏதோ ஒரு தவறு செய்தான் என்பதற்காக தன்னுடைய மருமகனையே சிறையிலே தூக்கி வைத்தவர். ஆனால் இன்றைக்கு பாலியல் வழக்குகளிலும் பல்வேறு ஊழல்களிலும் ஈடுபடுபவர்கள் இன்று அரசியல்வாதியாகவும் அரசியல்வாதியின் சொந்தக்காரர்களாகவும் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த செய்தி வருகிறது, இந்த ஒரு வாரத்திற்கு பின்பு அவருக்கான தண்டனையும் அந்த பாதிக்கப்பட்டவனுக்குமான நீதி கிடைக்கிறதா என்று கேட்டால் அது நிச்சயமாக இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டாக வேண்டும். அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைய சூழலில் அரசியல் நாகரீகம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. மக்கள் என்ன என்று நினைக்கிறார்கள்? ஜனநாயகம் என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சிதான் இந்த மக்களாட்சி. ஆனால் அப்படி இன்றைக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய விவாதமாக வைக்கிறேன். நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான சக்தியும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதும் தன் கையில் இருக்கிறது என்று நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய கவலை என்ன என்று சொன்னால், இப்படி போன்ற தலைவர்கள், ஊழல் செய்யாத தலைவர்கள், நல்ல தலைவர்கள், அதாவது தன்னுடைய சுக துக்கத்தை மறந்து மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என நினைக்கின்ற தலைவர்கள் வந்தால் நாங்கள் என்னமோ ஓட்டு போடாதது போல் நம்முடைய சகோதரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சிந்திக்க வேண்டும் தோழர்களே. இன்றைக்கு மக்கள் அவர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். 18 வயதுடைய சிறுவனை நீங்கள் கூட்டி அவனிடம் கேட்டீர்கள் என்று சொன்னால் இன்றைக்குதான ஜனநாயகத்தை பற்றி சொல்லுவான். இன்றைக்கு எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு நிலவரத்தையும் அவன் புட்டு புட்டு வைப்பான். அவனிடம் யாரும் சென்று அரசியல் பேசவில்லை. எங்கள் கையில் கைபேசி இருக்கிறது. ஆக நடக்கின்ற அனைத்து ஊழல்களும் அனைத்து அநீதிகளும் எங்களுக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைய அரசியலில் நாகரிகம் குறைந்து விடுகிறது என்று.